foodies, welcome to Easy Indian Recipes 1K. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வாட்டர்மெலன் இருக்கு இல்லையா, வாட்டர்மெலன் சாப்பிட்ட பின்ன இந்த ரின் போர்ஷன் இருக்குல்ல, அதில் நம்ம அந்த ஸ்கின்னை மாத்திரம் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஆர் உங்களுக்கு வேணா நீங்கள் அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஹல்வா பண்ண போகிறோம். இதை அரைச்சுன்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கடாயை சுட பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம இந்த வாட்டர்மெலன் ரெண்டு அரைச்சுன்னு வந்தாச்சு. அந்த நெய் சுட்ட உடனே இதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கணும். இது வந்து இந்த இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வத்தறதுக்குள்ளே நம்ம இந்த அன்ஸ்வீட்டன்டு கோவா இதில் சேர்க்க போகிறோம். அதை நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தேன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து 80 to 90% வந்து இதில் இருந்த ஜலம் எல்லாம் வற்றியாச்சு. இப்போ நான் இந்த 200 grams கோவா இதில் சேர்த்துக்கிறேன். கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோவா குவான்டிட்டி உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம்னா குறைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் அதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே ஜஸ்ட் ஒரு ½ கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு பொறுத்து. இப்போது இது வந்து நல்லா திரண்டு வருது. இதில் வேணும்னா கொஞ்சமாக நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 tablespoons சேர்த்துண்டா போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 2 tablespoons தான் சேர்த்துட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ். பட் இதுவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் நேச்சுரல் கலர் தான். அதனால நான் அந்த ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலை, ஃபுட் கலர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த கோவா அண்ட் மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அது சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு 2 tumblers வந்து நல்ல திக் மில்க் சேர்த்துட்டு இதை சேர்த்து கொதிக்க வச்சுட்டா நல்லாயிருக்கும். அதோட அந்த சக்கர் குவான்டிட்டி, அதாவது சுகர் குவான்டிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா திரண்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டுலாம், அப்புறம் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துட்டுலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஸ்தா அண்ட் கிஸ்மிஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பதாம் அண்ட் காஜு அதான் சேர்த்துட்டுருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்கன் ஆகும் இல்லையா, அப்போது அதுக்கு சரியாக வரும். ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட இந்த வாட்டர்மெலன் ரெண்டு ஹல்வா ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை கிரேட்டும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நான் வந்து சாப் பண்ணிட்டேன், அதை அரைச்சுட்டேன். அது ரொம்ப ஈஸி மெத்தட்ன்றதுனால. அண்ட் இதில் வந்து நீங்கள் கோவா அண்ட் இந்த மில்க் மேட் வந்து உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மில்க்கு நீங்கள் சேர்த்துக்கணும். அந்த காய்ச்சின பாலை நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா அது நல்லா சேர்ந்து கொதிச்சு வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட சுகர் குவான்டிட்டி சேர்த்து போட்டுக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. இதுவே நேச்சுரல் கலரே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஈஸி ரெசிபிஸ். Thank you for watching. Bye bye.